சீமான் வந்து பெரியாரை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றார். திருமாவளவன் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட தலைவர்களை வந்து பெரியார் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்படலைங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? திருமாவளவன் ஒருபோது அப்படி சொல்லல. அவரும் திசை திருப்பாதீங்க. நான் காட்டுறேன். நான் சொல்றேங்க, நீங்க இப்ப திருமாவளவன் நாளை கூப்பிட்டு விவாதம் பண்ணலாமா? என்ன பொறுப்பியா உனக்கு? ஸ்ட்ரைட்டா டிபார்ட்மெண்ட்டுக்கே பேசுற. ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணுவோம்ல. பெரியாரியத்தை செழுமைப்படுத்துவது எப்படி? தாய்மண் ஆசிரியர் திருமாவளவன். அவரை ஒரு வழிபாட்டு பொருளாக ஆக்குவதில் நமக்கு உடன்பாடில்லை. அவரை ஒரு மாமனிதர் என சொல்லுவதிலும் நமக்கு தயக்கம் இருக்கிறது. பெரியார் சமூக நல இயக்கத்தால் உந்த பெற்றார். சமுதாயத்தை தூய்மையாக்க சாட்டையாகவும் இருந்தார். ஆனால் அவர் ஒரு துப்புரவாளராக இருந்தாரா? இந்த கேள்விக்கு தயக்கமின்றி ஆம் என்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரது சாட்டையும் கூட சமுதாயத்தில் இடம் பார்த்துதான் பாய்ந்திருக்கிறது. ரொம்ப பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை திட்டு விடு. அப்படியா? திராவிடர் கழகத்தின் ஆட்சி குழு அல்லது முடிவெடுக்கும் தகுதியில் எவ்வளவு தலித்துகள் இருக்கின்றனர்? கி வீரமணி கோபத்துடன், இது ஒரு குதர்க்கமான கேள்வி. ஒருவர் எந்த சாதியில் பிறந்தவர் என்கிற சாதி பார்வை மற்றும் ஒருவர் குறிப்பிட்ட சாதியில் பிறந்த காரணத்தை வைத்து எங்கள் உயர்மட்டத்தில் சேர்த்துக் கொள்வது என்பது எங்களது உலக கண்ணோட்டத்துக்கு எதிரான ஒன்று. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபாக்கூருங்கிற? உலக தமிழர் ஆசிரியர் வன்னியரசு. தலித்துகளில் சிலர் மாவட்ட அளவிலான தலைமையில் இருக்கின்றனர். இந்த மாதிரி விஷயங்களை இயக்கத்தின் மேல்மட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது. தாழ்த்தப்பட்டோரை நாங்கள் கீழ்மட்டத்தில் தான் வைத்திருக்க முடியும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம்? உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து விடுதலையில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய கவனத்துக்குலாம் வந்து நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்றது சொல்ல மாட்டீங்க. கவனம் இல்லைங்க. நீங்க அப்படி வந்தா திருமாவளவன் நான் கேட்போம், திருமாவளவனையே கேட்போமே, சொல்லட்டுமே. நான் சொல்றது திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா நான் ஏத்துக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்ன? திருமாவளவன் ஒருபோது அப்படி சொல்லல. அவரும் திசை திருப்பாதீங்க. ஏன் என்ன சொன்ன? நான் சொல்றது திருமாவளவன் சொல்லிட்டாருன்னா நான் ஏத்துக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் கிடையாது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? தீக்காவில் தலித்துகளை கீழ்மட்டத்தில் தான் வைத்திருக்க முடியும். மானமிகு கி வீரமணி ஒப்புதல் வாக்கு மூலம். தீக்காவில் தலித்துகளை கீழ்மட்டத்தில் தான் வைத்திருக்க முடியும். மானமிகு கி வீரமணி. அடிப்படையில் நாங்கள் பெரியாருடைய தொண்டர்கள். பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள், பகுத்தறிவு கருத்துக்கள், சமூக புரட்சி கருத்துக்கள், இவைகளை அடிப்படையாக கொண்டு, ஏனென்றால் எங்களை சூத்திரன், இழிஜாதிக்காரன், தொட்டால் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவன் எவனோ அவனை பற்றித்தான் நாங்கள் முதலில் கவலை எடுத்துக்கொள்வோம். உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல. போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க.